நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இன்று நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படி எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9வது வசனம், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, ஒரு யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில அவனோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அவனோடு அவனுடைய பட்சத்தில இருந்து அவன் படுகிற வேதனை, துன்பம், நெருக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து குறித்த நேரத்திலே, அவனுக்கு குறித்த அந்த நாளிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரளான ஜனங்களுக்கு முன்பாக எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு தகப்பனா இவர்கள் மாறினார்களோ, இழந்து போனதை திரும்ப இவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுடைய உறவினர்களுக்கு முன்பாக, எங்களுடைய பட்டணத்தில், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில, எங்களுடைய குடும்பத்தில, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரே இந்த வேதனையான காரியங்கள் ஆண்டவரே மாறும்படியாக, என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், என் கணவன் இப்படி இருக்க வேண்டும், என் மனைவி இப்படி இருக்க வேண்டும், ஆதியில் இருந்த அந்த அன்பை விட்டுட்டு நிற்கிறார்களே ஆண்டவரே அப்பா, அந்த அன்பை திரும்ப நீர் கொடுக்க வேண்டும் என்று எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ, ஆண்டவரே இவர்களை எல்லாரும் நல்ல விதையால் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி, ஆண்டவரே இந்த விதைக்குள்ள இருக்கிற அந்த கனிகளோ, அந்த பூக்களோ, ஆண்டவர் எப்படி அந்த விதையானது மண்ணிலே பட்டு ஆண்டவர் அது முளைத்து அந்த கனிகளை கொடுக்கிறதோ, அதுபோல இந்த பிள்ளைகளை உடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி, ஆண்டவரே இவர்கள் உனக்கு முன்பாக ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழும்படி, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடும். ஆண்டவரே நீர் இவர்களை வழிநடத்தும். ஆண்டவரே இந்த உலகத்திலே மாம்சத்துக்குரிய ஒரு தகப்பன் தன்னை வழிகாட்டுவதை காட்டிலும் ஆவிக்குரிய தகப்பன், ஏனெனில் ஆண்டவரே, ஆண்டவர் 3 காலங்கள் உடையவர், நீர் எங்களை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படி, இதற்கு முன்பாக எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள், எப்படி பிரிந்து வேதனையோடு கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட அநேக காரியங்களை தன் இருதயத்தில வைத்துக் கொண்டு குழப்பத்தோடு வாழ்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீர் ஒரு விடுதலை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கொடுக்கும்படி அவர்கள் புறப்பட்டு உம்முடைய சமூகம் வந்து ஆண்டவரே நிற்கும்படி அவர்கள் ஜபிக்கிற அந்த ஜபங்கள், ஒரு அன்னாளுடைய ஜபத்தை கேட்டவர் இந்த பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு நல்ல பதிலை கொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.